ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ ஆஸ்திரேலியா போகிறேன் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக. ஸோ இங்கே செக்இன் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து தான் டிசைட் ஆச்சு நான் ஆஸ்திரேலியா போகிற மாதிரி. ஸோ அப்போவே வந்து விசா ப்ராசஸ் பண்ணி ஓகே ஆகி டிக்கெட் புக் பண்ணி இன்றைக்கி கிளம்பிட்டேன். ஸ்கூட் ஏர்லைன்ஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் 11:30க்கு ஃப்ளைட்டு. இப்போது செக்இன் கம்ப்ளீட் பண்ணி இப்போ உள்ளே வந்து உட்காந்துருக்கேன். கேட் நம்பர் 4 போகணும். ஸோ அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, நான் அப்படியே ஒரு வீலாக் பண்ணிட்டு வரலான்ட்டு இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ என்னால் எந்தளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரில. பட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இருக்குன்ட்டு கவர் பண்ணி பார்க்குறேன். ஸோ ட்ராவல் பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சிங்கப்பூர் 4 hours ட்ராவலு. தென் அங்கே போய் ஒரு 3 hours வந்து லே ஓவர் டைமு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி 8 hours வந்து ட்ராவல் பண்ணோம் சிட்னிக்கு. ஸோ சிட்னி போய் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்னொரு 3 months சிட்னி தான். 90 days வாரணமாயிரம்ல சூர்யா சொல்கிற மாதிரி 90 பியூட்டிஃபுல் டேஸ் என்ன அங்கே தான் சிட்னியில். என்ன ஆனால் மேகனா தான் இல்லை. சரி, அப்படியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்னால் எந்தளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரில. பட் கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு. நான்லாம் கோயம்புத்தூரை தாண்ட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா வரைக்கும் போகிறேன். சரி, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ செக்இன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செக்இன் ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு லக்கேஜ் செக்இன் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஸ்கூட் ஏர்லைன்ஸில் தான் போகிறேன். ஸோ அந்த ஸ்கூட் ஏர்லைன்ஸில் க்யூவில் நின்று ஸோ அங்கே லக்கேஜ் செக் பண்ணிட்டு பேக்குக்கு டேக் போட்டு விட்டாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டு இமிக்ரேஷன் வந்தேன். ஸோ இமிக்ரேஷனில் ஒரு 2 or 3 பேசிக்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். காய்ஸ், கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ கூப்பிட்றாங்க. ஸோ இதுதான் நம்ம போர்டிங் பாஸ். இன்னும் அப்படியே சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு போகணும். காய்ஸ், இதுதான் நம்ம போகிற ஃப்ளைட்டு. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. அப்படியே ஃப்ளைட்டில் போய் ஏறலாம். ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரி. கைஸ், ஃபைனலாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸ்கூட் ஏர்லைன்ஸ். ஸோ 8A விண்டோ சீட்டு. ஸோ சீட் பெல்ட்டெல்லாம் போட்டாச்சு. ஸோ வாங்க இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். Ladies and gentlemen, as we will be departing shortly, we see our publishers to be seated as soon as possible. Please put all small bags. காய்ஸ், அவங்க இந்த கிளிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு வாமிட் வந்தால் என்ன பண்ணணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க.
காய்ஸ் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காய்ஸ் ஃப்ளைட்டு மூவ் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆக போகுது. Ladies and gentlemen, we'll be Have we closed the takeoff stations? Ladies and gentlemen, please ensure the seatbelts are fastened and window shades are drawn out. Our first and all portable air charge. ஆக போகுது. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்கு. கைஸ் ஃப்ளைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணி. 11:45 ஸ்டாப் பண்ணாங்க. அப்படியே டேக் ஆஃப் ஆகி இப்போ ஏரில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ஸோ அந்த ஃபுட்டு வந்து வந்திருக்கு. அந்த ஃபுட்டு என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். So this is the food, chicken gulai with rice and அது கூட கோகோகோலா வந்திருக்கு. தென் இது ஸ்பூன், இது வந்து குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாப்பிட்லாமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லாமான்னு தெரியல. இப்போ சாப்பிட்டா நல்லா தூங்கலாம். சரி சாப்பிட்லாம் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ மக்களே, நீங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா ஸ்கூட் ஏர்லைன்ஸ் ஃபுட் ரிவ்யூ. ஸோ லெட்ஸ் ஈட். சிக்கன், ஒயிட் ரைஸ், கையில் சாப்பிட்டு ஸ்பூனில் சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. கைஸ் ரைஸ் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த நாட்டுக்கோழி கறி சாப்பிடுவோம்ல அந்த ஃப்ளேவரில் இருக்குது இந்த சிக்கன் ரைஸ். சாரி, இந்த சிக்கன் கிரேவி. ஸோ ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. கிழங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஃபுட்டை பற்றி சொன்னோம்னா நம்ம இந்தியன் ஃபுட்டு மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்கு, சாப்பிடலாம். ஒன்றும் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு கேவலமாகலாம் இருக்கா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குவான்டிட்டி கம்மி தான், பட்டு இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1000 rupeesன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்டு, இந்த கோக்கெல்லாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் சிக்கன் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நமக்கு அந்த ஃபீல் தெரியுது, நம்ம கண்ட்ரியை விட்டு போகிறோம், ஃபுட்டு அப்படியே சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபீல் தெரியுது. ஸோ கைஸ் நான் அப்படியே சாப்பிட்றேன்.
வீலாக பண்ணுறதும் சாப்பிட முடியாது. ஓகே பாய். அடுத்த நெக்ஸ்ட்டு சிங்கப்பூரில் போய் இறங்கி அந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஜுவல்லு அதெல்லாம் பார்க்கணும். அப்படியே சிட்னிக்கு கிளம்ப வேண்டியதான். ரைஸ் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிக்கனு அந்த சிக்கன் குழாய் ரைஸ் சாப்பிட்டோம். நான் நினச்சா ஒரு சம்திங் இது டிவைட் பை 2 கொடுத்தாங்க. ஒன்று இதில் வந்து சிக்கனு, இன்னொன்று வந்து ரைஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் அந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் தான் இருந்துச்சு. மீதி எல்லாம் ஃபுல்லாக பொட்டேட்டோ தான் இருந்துச்சு, கிழங்கு தான் இருந்துச்சு. ஸோ இந்த சாப்பாடெல்லாம் நமக்கு சுத்தமாக பத்தாதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குக்கீஸ் சாப்பிட்லாம். ஆர்ஓஏ டைலி கைஸ், இதுதான் அந்த குக்கி பிஸ்கட்டு. சாப்பிட்டது சூப்பராக இருக்கு. வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்கு. கைஸ் ஃபுட்டு சாப்பிட்டாச்சு, குக்கீஸ் முடிச்சாச்சு. இந்த கோக் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சிருக்கலாம். காரில் போயிட்டுருக்கோம், கீழே ஒன்றுமே தெரியல. ஓகே, சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கலாம். கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தால் தான் இன்னும் கிட்டத்தட்ட 8, 9, 10, 11 இன்னும் 12 hours கிட்ட நம்ம ஆகூர் சிட்னி ரீச் ஆக. ஸோ இப்போது 1.5 hours ஆச்சு ஃப்ளைட் எடுத்து. இன்னொரு 2.5 hours சிங்கப்பூர் போயிடும். ஸோ சிங்கப்பூர் போய் அங்கே ஜுவல் இருக்குது, அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 2nd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டு சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை கார்டன்லாம் இருக்குது. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம செக்இன் பண்ணி சிட்னி போகணும். அண்ட் அது போக அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் கைஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக நான் வீலாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எனக்கு இதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக லோக்கலில் ஒரு சாதாரணமாக ஒரு தள்ளு வண்டி கடையில் ஒரு வீலாக் பண்ணேன். அப்படியே அந்த இப்போ கட் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் உட்காந்து வீலாக் பண்ணிட்டுருக்கேன். அதனால என்ன கெயினு என்ன லாஸ்ன்னு தெரில. பட் லவ் தி ப்ராசஸ் வாட் வி ஆர் டூயிங். ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணுவோம். அண்ட் அது போக எஸ்கேனா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. எஸ்கேனா சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகேயன் தான். அது போக ஆல்ரெடி இது ஒரு வாட் பழமொழி மாதிரி தான். இந்த உலகம் அடுத்த நொடிக்குள் ஒழித்து வைக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். ஸோ அதை மாதிரி தான் நம்ம லைஃபு போயிட்டுருக்கு. நான் வேற ஒரு ப்ராசஸ்க்காக, நான் வேற ஒரு இதுக்காக வீலாக் ஆரம்பித்தேன். வேற ஒரு ரீசனுக்காக வீலாக் ஆரம்பித்தேன். அந்த வீலாக் இங்கே வந்து ஃப்ளைட்டில் உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. நான் ஆஸ்திரேலியா போகிறது வந்து வீலாக் பண்ணுறதுக்கு இல்லை. நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒர்க்குக்காக இல்லை, சரி ஃபேமிலிக்காக அண்ட் ப்ளஸ் ஒர்க் ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஒர்க்கு தான். ஸோ அதுக்காக போகிறேன். இன்பிட்வீனில் எனக்கு வீக்கெண்டில் டைம் கிடைச்சா முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியா சிட்னி சிட்டியில் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். எக்ஸைட்டடாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம். அங்கே போய் சிட்னியில் வந்து நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க அம்மா. ஸோ போய் பார்க்கலாம். Ladies and gentlemen, we hope you enjoy the experience. As
as we are landing shortly, please go ahead luggage. guys, the restaurant